அதிகாரம் 115 அலர் அறிவுறுத்தல். திருக்குறள் 1141. அலரெழ வாருயிர் நிற்கு மதனை பலரறியார் பாக்கிய தால். பொருள்: ஊரில் எங்கள் காதலைப் பற்றிப் பழிச்சொல் அலர் எழுவதால்தான் எனது அரிய உயிர் இன்னும் நீங்காமல் உடலில் நிலைத்து நிற்கிறது. ஆனால் இந்த பழிச்சொல் எனக்கு ஒரு நன்மையை செய்கிறது என்ற உண்மையை என் மீது இரக்கம் கொண்டு அந்த பழிச்சொல்லை கிளப்பிய மக்கள் அறியாமையால் அறியவில்லை. ஊரார் பேசும் பழிச்சொல் தலைவியை சந்திக்கும் வாய்ப்பை உண்டாக்கும் அல்லது அவளது நினைவை உறுதிப்படுத்தும் என்பதால் அது தனக்கு கிடைத்த பாக்கியம் என தலைவன் கூறும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதையைப் பற்றிய உலகத்தாரின் பேச்சுகள் தன் காதலுக்கு எரியூட்டுவதாக கிருஷ்ணன் வர்ணிக்கிறார். லோகாபவாத வசனானி மம பிரேம வர்த்தகானி தே ஜானந்தி நிந்தாம் அகம் து ஜானாமி தவ ஸ்மரண யோகம். விளக்கம்: உலகத்தாரின் பழிச்சொற்கள் லோகாபவாத என் காதலை வளர்க்கின்றன. அவர்கள் அதை இகழ்ச்சி நிந்தா என்று நினைக்கிறார்கள். நானோ அதை உன்னை பற்றிய நினைவை நிலைநிறுத்தும் யோகமாக உணர்கிறேன். வள்ளுவர் இங்கே ஆருயிர் நிற்கும் என்று சொல்வதை ஜெயதேவர் பிரேம வர்த்தகானி காதலை வளர்ப்பது என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னிமித்ரம். அரசன் அக்னிமித்ரன் தன் இரகசிய காதல் ஊரறிய பேசப்படும்போது அது காதலியைப் பற்றிய நினைவை எப்போதும் விழிப்போடு வைத்திருப்பதாக கூறுகிறான். பகுஜன ஜல்பனம் மம காந்தா சந்நிதி சமானம் அவிவேகி ஜனாக ந விது யத் அலர வசனமேவ மம ஜீவனம். விளக்கம்: பலர் பேசுவது என் காதலியின் அருகாமையைப் போன்றது. இந்த பழிச்சொல்லே என் வாழ்வாதாரம் என்பதை அறிவற்றவர்கள் அறிவதில்லை. வள்ளுவர் இங்கே பலர் அறியார் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த அவிவேகி ஜனாக என்ற கருப்பு அப்படியே பிரதிபலிக்கிறது. சிருங்கார ரசம். அலர புஷ்டிபாவம். சிருங்கார ரசத்தில் இது பரப்பிரத்யய சுரதம் எனப்படும். அதாவது மற்றவர்களின் பேச்சால் காதலின் இன்பம் அல்லது உறுதி அதிகரிப்பது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். ஊரார் தூற்றத் தூற்ற உள்ளம் குளிர்கிறது. அவள் பெயர் அவர்கள் நாவில் ஒலிப்பதே எனக்கு இன்பம். விஷம் என்று கொடுப்பது எனக்கு அமுதம். என் உயிர் தரிப்பதற்கே அதுதான் இப்போது மருந்து என்பது தலைவனின் கருத்து. சாதாரணமாக பழிச்சொல் என்பது துன்பம் தருவது. ஆனால் காதலில் ஊரார் பேசுவதால் தலைவியைப் பற்றிய நினைப்பு ஊர் முழுவதும் பரவுகிறது. அது அவளை பிரிந்திருக்கும் தலைவனுக்கு ஒருவித ஆறுதலை தருகிறது. பாக்கியத்தால் என்று வள்ளுவர் இங்கே குறிப்பிட்டது ஒரு நையாண்டி, ஐரணி. அவர்கள் தன்னை துன்புறுத்துவதாக எண்ணி பேசுகிறார்கள், ஆனால் அதுவே தன் உயிரைக் காக்கும் மருந்தாக இருக்கிறது என்பது தலைவனின் கருத்து. திருக்குறள் 1142. மலரன்ன கண்ணால் அருமை அறியா அலரெமக் கீந்ததே ஊர். பொருள்: மலர் போன்ற கண்களை உடைய என் காதலியின் அருமையை, அதாவது அவளை அடைவது எவ்வளவு கடினம் என்பதை அறியாமல் இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு இந்த பழிச்சொல்லை அலரை பரிசாக தந்துவிட்டார்கள். ஊரார் தூற்றுவதால் தலைவி தனக்கு எளிதில் கிடைத்து விடுவாள் என்று தலைவன் நினைக்கிறான். அதாவது பழிச்சொல் என்பது அவர்களை பிரிப்பதற்கு பதில் மனம் முடிக்க வேண்டிய கட்டாயத்தை உண்டாக்கி அவர்களை சேர்த்து வைக்கும் உதவியை செய்கிறது என தலைவன் மகிழும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதையைப் பற்றிய பழிச்சொற்கள் எழும்போது அவை அவளை தன்னிடம் நெருங்க செய்யும் வழிகளாக கிருஷ்ணன் பார்க்கிறான். முயம் குமுதி நேத்ராயாக துர்லபத்வம் அஜானந்தக ஜனாக அலர வசனைஹி ஆவாம் சம்யோஜயந்தி. விளக்கம்: தாமரை போன்ற கண்களை உடைய அவளது அருமையை, துர்லபத்வம் அருமை, அபூர்வம் அறியாத மக்கள் பழிச்சொற்களின் மூலம் எங்களை ஒன்று சேர்க்கிறார்கள். சம்யோஜயந்தி. வள்ளுவர் இங்கே அருமை அறியாது என்று சொல்வதையே ஜெயதேவர் துர்லபத்வம் அஜானந்தக என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னிமித்ரம். அரசன் அக்னிமித்ரன் ஊரார் பேசும் அலர் தனக்கு சாதகமாக அமைவதை ஒரு நுட்பமான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். ஸ்திரீரத்னஸ்ய கௌரவம் அவிதுஷா லோகேன அலரதானேன
மம மனோரதः சித்தி நிமித்தம் கிருதம். விளக்கம். அந்த பெண்மணியின் பெருமையை அறியாத இந்த உலகம் பழிச்சொல்லை தருவதன் மூலம் என் ஆசையை நிறைவேற்றுவதற்கான வழியை செய்துவிட்டது. வள்ளுவர் இங்கே ஈந்தது என்று சொல்வது போல காளிதாசரும் இதை பரிசாகவோ அல்லது உதவியாகவோ கருதுகிறார். ஷிருங்கார ரசம். அலர உபகார பாவம். ஷிருங்கார ரசத்தில் இது பரிகாச சித்தி எனப்படும். மற்றவர்கள் கேலி செய்வதையே ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். பெண்ணின் பெருமை ஊருக்குத் தெரியாது. ஆனால் அவர்கள் பேசும் பேச்சு அவளை என்னிடம் தள்ளுகிறது. வேலி என்று அவர்கள் போட்டது நமக்கு பாலமாகிவிட்டதே. விளக்கம். மலரண்ண கண்ணாள் என்று தலைவியின் மென்மையை குறிப்பிட்ட வள்ளுவர் அருமை அறியாது என்பதன் மூலம் அவளை அடைவது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை சுட்டுகிறார். ஊரார் பழி பேசினால் தலைவியின் வீட்டார் அவளை தலைவனுக்கு மணம் முடித்துத் தர முற்படுவர். அலரால் வரும் திருமணம். எனவே இந்த ஊர் தனக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய நன்மையை செய்துவிட்டதாக தலைவன் கூறுகிறான். திருக்குறள் 1143. உரா அதோ ஊரறிந்த கௌவை அதனை பெறா அது பெற்றன்ன நீர்த்து. பொருள். எங்கள் காதலைப் பற்றி இந்த ஊர் முழுவதும் அறிந்த பழிச்சொல் எழுவது எங்களுக்கு நல்லதில்லையா? நிச்சயமாக நல்லதுதான். ஏனெனில் அந்த பழிச்சொல் என் காதலியை இன்னும் அடையாத நிலையிலும் அவளை அடைந்து விட்டதைப் போன்ற ஒரு உணர்வை தருகிறது. ஊரார் தூற்றி பேசுவதால் தலைவியின் பெயர் தலைவனுடன் இணைந்து ஒலிக்கிறது. இது அவளை அடையாத காலத்திலும் அடைந்த இன்பத்தை தருவதாக தலைவன் கூறும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதையைப் பற்றிய பழிச்சொற்கள் பரவும்போது அது அவளை தன்னோடு பிரிக்க முடியாதபடி பிணைத்துவிட்டதாக கிருஷ்ணன் எண்ணுகிறான். லோகாபவாத வசனேன ஆவாம் ஏகத்வம் கதௌ அப்ராப்ய அபி த்வாம் பிராப்த சமான சுகம் லபாமி. விளக்கம். உலகத்தாரின் பழிச்சொற்களால் நாம் இருவரும் ஒன்றாகவே கருதப்படுகிறோம். உன்னை நேரில் அடையாத போதும் அப்ராப்ய அபி உன்னை அடைந்ததற்கு சமமான சுகத்தை நான் அடைகிறேன். வள்ளுவர் இங்கே பெறா அது பெற்ற அன்ன என்று சொல்வதையே ஜெயதேவர் பிராப்த சமான சுகம் என்கிறார். காளிதாசரின் விக்ரம உர்வசீயம். தலைவன் புருரவா ஊர்வசியைப் பற்றிய அலர் பரவுவதைக் கேட்டு அது தங்களுக்குள் இருக்கும் தூரத்தை குறைப்பதாக உணர்கிறான். எதி லோகः ஆவாம் ஸ்மரதி ததா தூரம் குத்ர அசித்தி காலே அபி சித்தி நிர்விருத்திம் ததாதி அலரஹ. விளக்கம். இந்த உலகம் நம்மை ஒன்றாக சேர்த்து நினைக்கிறது என்றால் நமக்குள் தூரம் எங்கே இருக்கிறது? நாம் இணையாத காலத்திலும் அசித்தி காலே இணைந்த மகிழ்ச்சியை இந்த பழிச்சொல் தருகிறது. வள்ளுவர் இங்கே நீர்த்து என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஷிருங்கார ரசம். நாம சங்கீர்த்தன பாவம். ஷிருங்கார ரசத்தில் இது மானச சம்யோகம் எனப்படும். புறத்தே பிரிந்திருந்தாலும் அகத்தால் ஒன்றிப்போகும் நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். அவள் என் அருகில் இல்லை, ஆனால் ஊரார் நாவில் இருக்கிறாள். அவள் பெயரோடு என் பெயர் சேர்வதே ஒரு இரகசிய மணம். கிடைக்காத கனி கையில் விழுந்தது போல இந்த ஊர் வசவு எனக்கு ஒரு வரம். விளக்கம். கௌவை என்றால் ஆரவாரமான பழிச்சொல். உரா அதோ என்பது உராதோ என்பதின் அளபடை. இது ஏற்படாதா அல்லது வாய்க்காதா என்ற ஏங்கி கேட்கும் வினாவை குறிக்கும். தலைவியை இன்னும் மனம் முடிக்காத நிலையில் ஊரார் அவளை தலைவனுடையவள் என்று சேர்த்து பேசுவது அவனுக்கு ஒரு மன நிறைவை தருகிறது. பழிச்சொல் என்பது பொதுவாக துன்பம் தருவது. ஆனால் காதலில் அது பெறா அது பெற்ற இன்பத்தை தருகிறது. திருக்குறள் 1144. கவ்வையார் கவ்வவிது காமம் மதுவின்றேட் தவ்வென்னும் தன்மை இழந்து. பொருள். ஊரார் பேசும் பழிச்சொல்லால் கவ்வையால் என் காமம் மேலும் கிளர்ச்சியுற்று வளர்ந்து பெருகுகின்றது. அந்த பழிச்சொல் மட்டும் இல்லை என்றால் என் காதலானது தன் சுவை குன்றி வாடி மெலிந்து போயிருக்கும். காற்று வீசினால் நெருப்பு எப்படி இன்னும் பிரகாசமாக எரியுமோ அப்படி ஊராரின் பேச்சுகள் தன் காதலை மேலும் உறுதிப்படுத்துவதாக தலைவன் உணரும் நிலை.
ஜெயதேவரின் கீதகோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதையைப் பற்றிய பழிச்சொற்கள் தன் காதலுக்கு உரமிடுவதை கிருஷ்ணன் வர்ணிக்கிறார். யதா லோகாக நிந்தந்தி ததா மம ராகக வர்ததே. நிந்தா அபாவே பிரேம ஜ்யோதிஹ் மந்தரூபா பவதி. விளக்கம். மக்கள் எப்போது நிந்திக்கிறார்களோ, அதாவது நிந்தந்தி, அப்போது என் காதல் வளர்கிறது. அந்த பழிச்சொல் மட்டும் இல்லை என்றால் காதலின் ஒளி, அதாவது பிரேம ஜ்யோதி, மங்கிப் போய்விடும். வள்ளுவர் இங்கே கவ்விது என்று தழைத்தது அல்லது பெருகியது என்று சொல்வதையே ஜெயதேவர் வர்ததே என்று வளர்கிறது என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னி மித்ரம். அலரால் காதலின் வேகம் அதிகரிப்பதை காளிதாசர் ஒரு நுட்பமான தத்துவத்தின் மூலம் விளக்குகிறார். விதி நிஷேத வசனானி காமஸ்ய சமிதஹ இவ. அலர அபாவே சாந்திரராகக தனுத்வம் யாதி. விளக்கம். காதலுக்கு விதிக்கப்படும் தடைகளும் பழிச்சொற்களும் யாகத்தீயில் இடப்படும் விறகுகளைப் போன்றது. அலர் இல்லை என்றால் அடர்த்தியான காதல் மெலிந்து தேய்ந்து போய்விடும். வள்ளுவர் இங்கே தவ்வென்னும் என்று சுருங்குதல் அல்லது சுவை குறைதல் என்ற பொருளைத் தரும் ஒரு குறிப்புச் சொல். காதலை மறைத்து வைக்கும்போது அது மெல்ல மெல்ல தன் தீவிரத்தை இழக்க வாய்ப்புண்டு. ஆனால் அலர் என்னும் சத்தம் கேட்டால் அது விழித்துக் கொள்ளும். வேலி தாண்டும்போதுதான் வேகம் கூடும். தூற்றுதல் என்பது காதலருக்கு ஒரு தூண்டுகோல். விளக்கம். தவ் என்பது சுருங்குதல் அல்லது சுவை குறைதல் என்ற பொருளைத் தரும் ஒரு குறிப்புச் சொல். காதலை மறைத்து வைக்கும்போது அது மெல்ல மெல்ல தன் தீவிரத்தை இழக்க வாய்ப்புண்டு. ஆனால் கவ்வை என்னும் ஊராரின் பேச்சு உண்டாகும்போது தலைவன் தன் காதலியை அடைய வேண்டிய வைராக்கியத்தை பெறுகிறான். இதனால் காதலின் தன்மை இழக்கப்படாமல் மேலும் கவ்வி நிற்கிறது. திருக்குறள் 1145. களித்தொறும் கள்ளுண்டல் வேட்டற்றார் காமம் விழிப்படுந்தோறும் இனிது. பொருள். மது குடிப்பவனுக்கு மயக்கம் ஏற ஏற மேலும் மேலும் அக்கள்ளையே குடிக்கத் தோன்றும் விருப்பத்தைப் போன்றது காமம். அது ஊரார் மத்தியில் அலராக வெளிப்பட வெளிப்பட காதலர்களுக்கு மேலும் இன்பத்தைத் தருகிறது. மது தரும் போதை எப்படி மீண்டும் மதுவை தேட வைக்கிறதோ அப்படியே ஊரார் பேசும் பழிச்சொல் காதலை மறைக்கத் தோன்றாமல் இன்னும் ஆழமாக அனுபவிக்கத் தூண்டுகிறது என தலைவன் கூறும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். கிருஷ்ணன் தன் காதலை ஒரு மது என வர்ணிப்பதையும் அதன் போதை உலகப் பழிச்சொற்களால் குறையாது என்பதையும் ஜெயதேவர் இவ்வாறு கூறுகிறார். யதா மத்யபானேன மதஹ வர்ததே ததா மம பிரேம மதஹ. லோக அபவாதேன ந சாம்யதி பிரத்யுத மதுரதரோ பவதி. விளக்கம். மது அருந்துவதால் எப்படி மயக்கம் மதஹ வளருகிறதோ அப்படியே என் காதல் மயக்கமும். உலகப் பழிச்சொற்களால் அது அடங்குவதில்லை, மாறாக மேலும் இனிமையானதாக மதுரதரக மாறுகிறது. வள்ளுவர் இங்கே களித்தொறும் என்று சொல்வதையே ஜெயதேவர் மத்தஹ வர்ததே என்கிறார். காளிதாசரின் குமார சம்பவம். பார்வதியும் சிவனும் ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள காதல் பிறர் அறிய அறிய இன்னும் உறுதிப்படுவதை மதுவின் வீரியத்தோடு காளிதாசர் ஒப்பிடுகிறார். அசவபானேன இவ ராகஹ அதிகதரம் ஜாயதே. பிரகாசமானேன காமேன நிவ்ருதிஹி ந து விஸ்மிருதிஹி. விளக்கம். மது அருந்துவதைப் போல காதல் இன்னும் அதிகமாகிறது. காதல் வெளிப்பட வெளிப்பட அது நிறைவை தருகிறதே தவிர ஒருபோதும் மறதியை தருவதில்லை. வள்ளுவர் இங்கே வெளிப்படுந்தோறும் இனிது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. சிருங்கார ரசம். மத விகாச பாவம். இது சிருங்கார ரசத்தில் மத அவஸ்தை எனப்படும். ஒரு பொருளின் மீதுள்ள ஈர்ப்பு தடைகளால் குறையாமல் மதுவின் போதையைப் போல மீண்டும் மீண்டும் தேட வைப்பது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். முதல் கிண்ணம் இனிது, அடுத்தது அதனினும் இனிது. மயக்கம் கூட கூட மதுவின் சுவை கூடுகிறது. அலரென்னும் போதை காதலுக்கு மருந்தாகும்போது ஊர் பேசுவதே ஒரு தனி இன்பமன்றோ. விளக்கம். மது அருந்துபவனுக்கு மயக்கம் உண்டான பிறகும் மீண்டும் குடிக்கத் தோன்றும் வேட்டற்றால் விரும்புவதைப் போன்றது.
அது ஊரார் வாயில் அலராக வெளிப்படும்போது காதலர்களுக்கு அது ஒருவித பெருமையையும் காதலின் தீவிரத்தையும் உணர்த்தி இனிது என உணர வைக்கிறது. கை என்பது இங்கே மதுவினால் வரும் மகிழ்ச்சி, காமத்தில் அது அலறினால் வரும் கிளர்ச்சி. திருக்குறள் 1146. கண்டது மண்ணு ஒரு நாள் அலர்மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. பொருள்: யாம் காதலியை நேரில் கண்டது ஒரு நாள்தான். ஆனால் அதற்காக எழுந்த பழிச்சொல்லோ அலர் சந்திரனை பாம்பு தீண்டியது. சந்திர கிரகணம் உலகெங்கும் பரவுவது போல ஊர் முழுவதும் பரவிவிட்டது. ஒருமுறை சந்தித்ததற்கே ஊரே அதிரும்படி அலர் எழுவதைக் கண்டு தலைவன் வியக்கும் அல்லது வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதையை ஒருமுறை சந்தித்த இன்பம் ஒரு நொடியில் முடிந்தது. ஆனால் அதைப்பற்றிய பேச்சோ யுகம் போல தொடர்வதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். க்ஷணகால சங்கமே அனந்த லோகாபவாதஹா ராஹு கிரஸ்த சந்திரவத் மம காந்தா கீர்த்திஹி பிரகாசத்தே. விளக்கம்: ஒரு கண நேர சந்திப்பிற்கு எல்லையற்ற பழிச்சொல். ராகுவால் விழுங்கப்பட்ட சந்திரனைப் போல ராகு கிரஸ்த சந்திர, என் காதலியின் புகழ் ஊரெங்கும் பேசப்படுகிறது. வள்ளுவர் இங்கே திங்களை பாம்பு கொண்டற்று என்று சொல்வதை ஜெயதேவர் ராகு கிரஸ்த சந்திர என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். யக்ஷன் தன் காதலியை சந்தித்த அரிய தருணத்தையும் அதன்பின் விளைந்த ஊர் பேச்சையும் வானியல் நிகழ்வுகளோடு ஒப்பிடுகிறார். சக்ரித் தர்சனே அனல்ப நிந்தா ஜாயதே சந்திர கிரகணமிவ சர்வஜன நேத்ர லக்ஷ்யம். விளக்கம்: ஒருமுறை பார்த்ததற்கே குறையாத நிந்தனை. சந்திர கிரகணம் எப்படி உலகத்தார் எல்லார் கண்களுக்கும் இலக்காகிறதோ சர்வஜன நேத்ர லக்ஷ்யம், அப்படியே எங்கள் காதலும் அம்பலமாகிவிட்டது. வள்ளுவர் இங்கே அலர் மண்ணும் பழிச்சொல்லோ நிலைத்து நிற்கிறது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். கிரகண உபமான பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது அல்ப காரண மகாபலம் எனப்படும். அதாவது காரணம் சிறியது, ஆனால் விளைவு பெரியது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். சந்திப்பு ஒரு வினாடி, சலசலப்பு 1000 வினாடி. நிலவை மறைக்கும் நிழல் போல ஊர்வாய் பேசுகிறது. வெளிச்சத்தை விட இருளுக்கல்லவா வேகமதிகம். காதலன் கண்டதை விட ஊர் கண்டதுதான் அதிகம். விளக்கம்: சந்திர கிரகணத்தை உலகமே வேடிக்கை பார்க்கும். அதுபோல காதலர்கள் ஒருமுறை சந்திப்பதைக் கூட இந்த உலகம் பெரிய செய்தியாக்கி விடுகிறது. கண்டது ஒரு நாள், அந்த இன்பம் மிக குறுகியது. பாம்பு கொண்டற்று, அந்த சிறு நிகழ்வு ஊர் முழுவதும் பரவி நிலவையே பாம்பு விழுங்கியது போன்ற ஒரு பிரம்மாண்டமான பழிச்சொல்லாக மாறிவிட்டது. திருக்குறள் 1147. ஊரவர் கௌவை எருவாக வண்ணை சொன் நீராக நீளுமின் நோய். பொருள்: ஊர் மக்கள் பேசும் பழிச்சொல் கௌவை உரமாக அமைய, என் தாய் சொல்லும் கடினமான சொற்கள் நீராக அமைய, இக்காம நோய் காதல் பயிர் மென்மேலும் வளர்ந்து நீண்டு கொண்டே செல்கிறது என காதலை தடுக்க நினைப்பவர்களின் முயற்சிகளே அதற்கு உரமாகி அதை வளர்க்கின்றன என தலைவி அல்லது தலைவன் கூறும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. ராதையின் காதலை தடுக்க அவளது சுற்றத்தார் முயலும்போது அது கிருஷ்ண பக்தியை இன்னும் வளர்ப்பதாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். நிந்தா வசனானி சாரவத் புஷ்டிம் தததி மாத்ரு வசனம் ஜலசேச்சனேன இவ மம ராகலதா வர்த்ததே. விளக்கம்: பழிச்சொற்கள் சத்துள்ள உரம் போன்றது, தாயின் சொற்கள் நீர் ஊற்றுவது போன்றது. இவை என் காதல் கொடியை மென்மேலும் வளர்க்கின்றன. வள்ளுவர் இங்கே எருவாக மற்றும் நீராக என்று உருவகிப்பதையே ஜெயதேவரின் இந்த புஷ்டி மற்றும் ஜலசேச்சனேனம் என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னி மித்ரம். அரசன் அக்னிமித்திரன் தடைகள் என்பது காதலை அழிப்பதற்கு பதில் அதை ஊட்டுவதாக விளக்குகிறார். யதா யதா விக்னஹா ஜாயதே ததா ததா காமஹா விவர்த்ததே. பகுஜன ஜல்பனம் உர சமானம் குலஸ்திரீ வசனம் ஜலசமானம். விளக்கம்: எப்போதெல்லாம் தடைகள் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் காதல் வளர்கிறது. பலருடைய பேச்சு உரம் போன்றது, குலப் பெண்களின் சொற்கள் நீர் போன்றது.
வள்ளுவர் இங்கே நீளும் இந்நோய் வளரும் இந்த காதல் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த விவர்த்ததே எனும் கருத்து அப்படியே பிரதிபலிக்கிறது. சிருங்கார ரசம், பீஜ அங்குர பாவம். சிருங்கார ரசத்தில் இது ராக விருத்தி எனப்படும். ஒரு விதை மரமாக வளர்வதற்கு தேவையான காரணிகள் சாதகமாக அமைவது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். பழிச்சொல் எனும் உரத்தை இட்டார்கள், கடுஞ்சொல் எனும் நீரை ஊற்றினார்கள். அழிக்க நினைத்தவர்கள் அறியவில்லை, அவர்கள் காதலெனும் பயிரைக் காக்கிறார்கள் என்று. விளக்கம். வள்ளுவர் இங்கே ஒரு அழகான வேளாண்மை உருவகத்தை பயன்படுத்துகிறார். பயிர் வளர எருவும் நீரும் அவசியம். பொதுவாக ஊரார் பேசுவதும் தாய் கண்டிப்பதும் காதலை குறைக்கும் என்று கருதுவார்கள். ஆனால் அந்த எதிர்ப்புகளே காதலர்களுக்கு ஒரு வைராகியத்தை தந்து ஒருவரை பற்றி ஒருவர் எப்போதும் சிந்திக்கும்படி செய்வதால் அது காதலை வளர்க்கும் எருவாகவும் நீராகவும் மாறிவிடுகிறது. திருக்குறள் 1148. நெய்யால் எரி நுதுப்பேம் மென்றற்றார், கௌவையால் காமம் நுதுப்பேம் எனல். பொருள். நெய்யை ஊற்றி எரியும் நெருப்பை அணைக்க முயல்வதைப் போன்றது ஊரார் பேசும் பழிச்சொல்லால், கௌவையால் ஒருவருடைய காமத்தை, காதலை அணைத்து விடலாம் என்று நினைப்பது. நெருப்பில் நெய்யை ஊற்றினால் அது இன்னும் பிரகாசமாக எரியுமே தவிர அணையாது. அதுபோல அலர் தூற்றுவது காதலை இன்னும் வளர்க்குமே ஒழிய அழிக்காது என தலைவன் கூறும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். கிருஷ்ணன் தன் காதலை ஒரு யாகத் தீ என வர்ணிக்கிறார். உலகத்தாரின் நிந்தனைகள் அந்த தீயை அணைக்க முடியாமல் வளர்ப்பதை ஜெயதேவர் இவ்வாறு கூறுகிறார். யதா கிருதேன அக்னிஹி விவர்த்ததே ந து ஷாம்யதி ததாயேவ லோகாபவாதேன மம ராகவஹ்னிஹி அதிகதரம் ஜ்வலதி. விளக்கம். நெய்யினால் எப்படி நெருப்பு வளருமே தவிர அடங்காதோ அப்படியே உலகப் பழிச்சொற்களால் லோகாபவாதேன என் காதல் தீ அதிகமாக எரிகிறது. வள்ளுவர் இங்கே நெய்யால் எரி நுதுப்பேம் என்று சொல்வதையே ஜெயதேவர் கிருதேன அக்னிஹி என்கிறார். காளிதாசரின் குமார சம்பவம். பார்வதியின் தவத்தையும் காதலையும் தடுக்க முயன்றவர்களின் சொற்கள் அவளது உறுதியை இன்னும் அதிகரித்ததை காளிதாசர் ஒரு தத்துவமாக விளக்குகிறார். அவிவேகினா நிந்தா வச்சனைஹி காமதமனம் ந சம்பவதி. பிரத்யுத் ஆஜ்ய சிக்த அக்னிவத் சா தீவ்ரதரா பவதி. விளக்கம். அறிவற்றவர்களின் பழிச்சொற்களால் காமத்தை அடக்க முடியாது. மாறாக நெய் ஊற்றப்பட்ட நெருப்பைப் போல அது இன்னும் தீவிரமாகிறது. வள்ளுவர் இங்கே நெய்யால் எரி நுதுப்பேம் என்று ஊரார் நினைப்பதை காளிதாசரின் இந்த வரிகள் மொழிபொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். ராக தீப்தி பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது ஜ்வலன அவஸ்தை எனப்படும். ஒரு உணர்வு புறத் தூண்டுதலால் இன்னும் சுடர்விடும் நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். அணைக்க நினைத்தவர்கள் ஊற்றினார்கள். ஆனால் அவர்கள் ஊற்றியது நீர் அல்ல, நெய். தடை செய்ய நினைக்கும் ஒவ்வொரு சொல்லும் காதலெனும் வேள்விக்குச் சமித்தாகிறது. விளக்கம். நெருப்பை அணைக்க தண்ணீர் ஊற்ற வேண்டும். நெய்யை ஊற்றினால் அது ஆகுதியாகி நெருப்பை வளர்க்கும். ஊர் மக்கள் அலர்த்தூற்றுவது காதலை அழிப்பதற்காகத்தான். ஆனால் அவர்கள் செய்வது நெய்யால் நெருப்பை அணைக்க முயல்வது போன்ற அறியாமைச் செயல். ஏனெனில் அலர் எழ எழ காதலர்களுக்கு ஒருவரைப் பற்றிய நினைவு மற்றவருக்கு தீவிரமாகிக் கொண்டே இருக்கும். திருக்குறள் 1149. அலர் நாண ஒல்வதோ வஞ்சலோம் பென்றார், பலர் நாண நீத்தக் கடை. பொருள். அஞ்சாதே, உன்னை பிரியேன் என்று அன்று எனக்கு உறுதியளித்த காதலர் இன்று பலரும் நாணும்படியாக என்னை விட்டு பிரிந்து சென்ற பிறகு இந்த ஊரார் பேசும் பழிச்சொல்லுக்கு அலர் அஞ்சி நாணமடைவதால் என்ன பயன்? பிரியமாட்டேன் என்று சொன்னவர் பிரிந்ததே பெரிய அவமானம். அதற்கு பிறகு ஊர் பேசுவதற்கு அஞ்சுவதில் அர்த்தமில்லை என தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் தன்னை தனியே விட்டு சென்ற பிறகு உலகத்தாரின் பேச்சைக் கண்டு தான் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்று ராதை தோழியிடம் கூறுகிறாள். மா பை இதி உக்துவா த்யக்தவான் மாம் மாதவக.
லோகாபவாதேன கிம் பயம் யதா ஹிருதயநாதக ஏவ கதக. விளக்கம்: அஞ்சாதே, மாபை என்று சொல்லிவிட்டு மாதவன் என்னை விட்டு போய்விட்டான். இதயநாதனே சென்ற பிறகு உலகப் பழிச்சொல்லால் எனக்கு என்ன பயன்? வள்ளுவர் இங்கே அஞ்சலோம்பு என்றார். அஞ்சாதே என்று சொன்னவர் என்று குறிப்பிடுவதையே ஜெயதேவர் மாபை இதி உக்த்வா என்கிறார். காளிதாசரின் அபிஞான சாகுந்தலம். துஷ்யந்தன் தன்னை மறந்த பிறகு சகுந்தலை தன் நிலையை எண்ணி வருந்துவதை காளிதாசர் ஒரு நுட்பமான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். விஸ்மிருத சமயக பிரியக மம தியாகம் கிருத்தவான் இதானீன் லஜ்ஜா பயம் விருதா யதா ஜீவனமேவ பரித்யக்தம். விளக்கம்: வாக்குறுதியை மறந்த விஸ்மிருத சமய என் காதலர் என்னை துறந்துவிட்டார். வாழ்வே என்னை விட்டு போன பிறகு இந்த நாணமும் பயமும் வீணானது. வள்ளுவர் இங்கே பலர் நாண நீத்த, பலரும் வெட்கப்படும்படி கைவிட்ட என்று சொல்வதை காளிதாசரின் இந்த தியாகம் என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம் நிர்வேத லஜ்ஜாபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது நிர்வேதம் எனப்படும். பெரிய இழப்பு நேர்ந்த பிறகு சிறிய அவமானங்களை பொருட்படாத நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். கைப்பிடித்தவர் கைவிட்டு சென்றார், கண்கண்டவர் யாவரும் கை கொட்டிச் சிரித்தார். கடலே காய்ந்த பிறகு ஒரு துளி நீருக்கு நாணத்திற்கு குடைபிடிப்பது ஏனோ. விளக்கம்: அஞ்சலோம்பு என்பது களவன் தலைவிக்கு தந்த வாக்குறுதி. பலர் நாண என்பது அவனது பிரிவை பார்த்த ஊர் மக்களே இப்படி செய்துவிட்டாரே என்று வெட்கப்படும் நிலை. அத்தனை பெரிய துரோகம் அல்லது பிரிவு நடந்த பிறகு ஊரார் பேசுவார்களே என்று நாணிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. ஒல்வதோ என்பது தலைவியின் துணிவு. திருக்குறள் 1150. தாம் வேண்டி நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கௌவை எடுக்கும் இவ்வூர். பொருள்: நாம் விரும்பினால் என் காதலர் வந்து எனக்கு அருள் செய்வார், கூடுவார். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த ஊர் மக்கள் யாம் விரும்புகின்ற அந்த பழிச்சொல்லை, கௌவையை ஊர் முழுவதும் எடுத்து பரப்புகின்றனர். ஊரார் பேசும் பழிச்சொல் தலைவனை தலைவியிடம் விரைந்து வரச் செய்யும் என்பதால் அந்த தூற்றுதலையே தலைவி தனக்கு சாதகமான ஒன்றாக யாம் வேண்டும் கௌவை என்று மகிழ்ந்து கூறும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை கிருஷ்ணனை அடைய உலகத்தாரின் நிந்தனையே சிறந்த வழி என்பதை ராதை உணர்ந்து கூறுவதாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். மாதவக ஆகமிஷ்யதி மம மனோரதம் பூரயித்தும் கிந்து தஸ்மாத் பூர்வம் ஏஷா லோகாபவாத வசனா மம சூச்சகா ஜாயதே. விளக்கம்: மாதவன் என் ஆசையை நிறைவேற்ற வருவார். ஆனால் அவருக்கு முன்னதாகவே இந்த உலகத்தாரின் பழிச்சொற்கள் அவர் வருவதற்கான அறிகுறியாக சூச்சகா எனக்கு உதவுகின்றன. வள்ளுவர் இங்கே யாம் வேண்டும் கௌவை என்று சொல்வதையே ஜெயதேவர் தனக்கு உதவும் சூச்சகா என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னி மித்ரம். அரசன் அக்னிமித்திரன் காதலுக்கு ஊரார் தரும் நெருக்கடியே அவளை அடைவதற்கான விரைவான வழியாக அமைவதை விளக்குகிறார். பிரியாயாக சங்கமே யத் கிளேஷம் தத் அலரவசனேன நஷ்யதி லோக்காக தூ ஜல்பந்தி மம மார்த்தவம் வர்த்தயந்தி. விளக்கம்: காதலியை சேர்வதில் உள்ள சிக்கல்களை இந்த பழிச்சொற்கள் போக்கிவிடுகின்றன. மக்கள் பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையில் என் காரியத்தை சுலபமாக்குகிறார்கள். வள்ளுவர் இங்கே எடுக்கும் இவ்வூர் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த ஜல்பந்தி என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். அலர மங்கள பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது பரோக்ஷ சகாயம் எனப்படும். அதாவது அறியாமையால் மற்றவர்கள் செய்யும் தீங்கு காதலர்களுக்கு நன்மையாக முடிவது. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். அவர் வர காலம் பிடிக்கும் என்று கவலைப்பட்டேன். ஆனால் இந்த ஊர் பழிச்சொல் அவரை இழுத்து வரும் கயிறாகிவிட்டது. நன்மை செய்ய நினைப்பவரை விட தீமை செய்ய தூற்றுபவரே என் காதலுக்கு உற்ற நண்பர். விளக்கம்: தலைவன் வருவதற்கு சில காலம் ஆகலாம். ஆனால் ஊர் அலர் தூற்றத் தொடங்கிவிட்டால் பழிக்கு அஞ்சியாவது அவன் விரைந்து வந்து தலைவியை மணமுடிப்பான். அதனால்தான் தலைவி ஊரார் தூற்றுவதை ஏதோ தனக்கு வேண்டிய ஒரு நற்காரியம் நடப்பது போல யாம் வேண்டும் கௌவை என்கிறாள். நல்குவர் என்ற சொல் தலைவனின் அருளையும், எடுக்கும் என்ற சொல் ஊராரின் பரபரப்பையும் அழகாக காட்டுகிறது.
இத்துடன் இன்பத்து பாலில் களவியியலில் உள்ள அலரறிவுறுத்தல் அதிகாரம் இனிதே நிறைவுற்றது. 115 அலரறிவுறுத்தல் உலகியல் நிந்தனையும் ஆன்மீக வளர்ச்சியும். அலர் என்பது ஒரு தலைவன் தலைவியின் காதலை பற்றி ஊர் மக்கள் பேசும் பழிச்சொல் அல்லது வதந்தியாகும். ஆனால் இந்த அதிகாரத்தில் அந்த பழிச்சொற்கள் காதலை அழிப்பதற்கு பதிலாக அதை வளர்க்கும் உரமாக மாறுகின்றன. இது ஒரு பக்தன் உலகத்தின் ஏளனத்தை பொருட்படுத்தாமல் இறைவனை நோக்கிய தன் பயணத்தில் இன்னும் உறுதியாவதை குறிக்கிறது. 1. ஊர்வாயால் வளரும் காதல். இந்த ஊரார் பேசும் அலர் இல்லாவிட்டால் என் காதல் காய்ந்து போயிருக்கும். இப்போது இந்த அலர் எனும் நீரால் என் காதல் செழித்து வளர்கிறது என்கிறான் தலைவன். குறள் 1141. ஆன்மீக பொருள். ஒரு சாதக நல்லது பக்தனை உலகம் பைத்தியம் என்று ஏளனம் செய்யும்போது அவன் உலகத்தை விட்டு இன்னும் விலகி இறைவனிடம் இன்னும் நெருங்குகிறான். உலகியல் நிந்தனை என்பது பக்தன் தன் அகங்காரத்தை கரைக்க உதவும் ஒரு கருவியாகும். 2. அறியாமையும் ஊர் சிரிப்பும். ஊரார் அலர் தூற்றுவதை நான் அறியாமலிருந்தேன். ஆனால் இப்போது அது என் காதலை ஊரறிய செய்துவிட்டது. குறள் 1142. ஆன்மீக பொருள். இது ஒரு இரகசியமான தியானம், பகிரங்கமான அன்பு யோகமாக மாறும் நிலை. ஒருவன் எனக்காக என்பதை விட்டுவிட்டு அன்பர்க்குரியவருக்காக வாழத் தொடங்கும்போது அவனது பக்தி உலகிற்கு தெரியவரும். அப்போது உலகம் காட்டும் எதிர்ப்பு அவனது வைராகியத்தை இன்னும் பலப்படுத்துகிறது. 3. அலர் என்னும் எரு. ஸ்கேண்டல் ஆஸ் ஃபர்டிலைசர். அலர் என்பது எரு போன்றது. அன்னை சொல்லும் கடுமையான சொல் நீர் போன்றது. இவை இரண்டும் சேர்ந்து என் காதலை வளர்க்கின்றன. குறள் 1147. ஆன்மீக பொருள். ஒரு பக்தனுக்கு வரும் சோதனைகளும் உலகத்தார் சொல்லும் பழிச்சொற்களும் அவனை தூய்மைப்படுத்தும் கர்மவினை கழிவுகள் ஆகும். இவை நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் எப்படி பொலிவு பெறுமோ அப்படி பக்தியை புனிதம் பெற செய்கின்றன. 4. தணிக்க முடியாத நெருப்பு. நெய்யை ஊற்றி தீயை அணைக்க முடியுமா? அதுபோல ஊரார் பேசும் அலர் என் காதலை அணைக்காமல் இன்னும் வளர்க்கிறது. குறள் 1148. ஆன்மீக பொருள். காமம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல். அதை தர்மமான பக்தியாக மாற்றிய பின் எந்த உலகியல் சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. இறைவனை அடைய துடிக்கும் ஆத்மாவின் தாகம், விரகம், தடைகள் வரும்போது இன்னும் தீவிரமடைகிறது. முடிவுரை. அலர் அறிவுறுத்தல் என்பது வெறும் பழிச்சொற்களை பற்றியது அல்ல. இது உலகியல் இன்பத்தின் எல்லையை ஒருவனுக்கு காட்டி அதன் வழியாகவே அவனை புலன்கடந்த பேரின்பத்திற்கு, எட்டர்னல் பிளிஸ்ஸுக்கு அழைத்துச் செல்லும் ஒரு வழிமுறையாகும். பக்தியை ஒரு தியானமாக மாற்றி அவனை உயர்ந்த மனிதனாக மாற்றவே வள்ளுவர் இதை பாடியுள்ளார்.